Hello everyone, welcome back to our channel Learn Easily with me. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th standard maths chapter 2 exercise 2.3 ல question number 4 தான் பார்க்க போறோம். So question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. Solve 3x minus 2 concurrent 0 mod 11 ன்ட்டாங்க. போன சம் பார்த்த மாதிரியே தான் அதே மாதிரி தான். ஸோ கொஷின் மட்டும் தான் நமக்கு வேறு கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துட்டாங்கன்னா 3x minus 2 0வை அதாவது இங்கே எந்த வேல்யூ கொடுத்தாலும் நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு வருவோம். இங்கே 0 தான் இருக்குது. ஸோ அது இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு எந்த ஒரு இஷ்யூ இருக்க போகிறதில்ல. அதாவது மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல 0 வரணுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறத ஜஸ்ட் நான் ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு தான் கொண்டு போக போகிறேன். அப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. இதை அப்படியே நான் லீவ் பண்ணிவிட்டு மாடில் வேணால் நான் 11n அப்படின்னு எழுதிக்கல. ஸோ என்னை வந்து நான் என்ன டினோட் பண்ணிக்கிறேன்னா ஃபார் சம் இன்டீஜர் n அப்படின்ற மாதிரி எழுதிக்கிறேன். எழுதிட்டேன் ஓகேங்களா. ஃபார் சம் இன்டீஜர் என்னன்ற மாதிரி எழுதிட்டேன். இப்போ ஆஸ் யூஷுவல்ப்பா 3x இங்கே வச்சுக்கிறேன். 11n minus 2 இந்த சைட் வந்து என்னப்பா வரும் +2. நெக்ஸ்ட் x ஈக்குவல் டு 11n + 2 into 3 இந்த சைட் வந்து என்னப்பா வரும் டிவைடில் வந்துடும். மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 3 ஈக்குவல் டுக்கு இந்த சைட் வந்து என்ன வந்துடும் டிவைடில் வந்துடும். இப்போ எனக்கு x ஈக்குவல் டு 11n + 2/3 இருக்கா. போன சம்மில் இதே மாதிரி தான் எக்ஸ்க்கு வந்துச்சு. எனக்கு நம்ம ஒரு வேல்யூவாக அப்ளை பண்ணி எது 2ஆல் ப்ளஸ் பண்ணி 3ஆல் டிவைட் ஆகுதோ அதை தான் எக்ஸோட வேல்யூவாக ஆட் ஆன் பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம இங்கேயும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ என்னக்கு நான் 1 அப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நான் இப்போ 1 அப்ளை பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே நீங்களே பண்ணி பாருங்களேன். ஸோ 1 11 சார் என்ன 11 + 2 என்னது 13. அப்போ 13 3ஆல் டிவைட் பண்ண முடியுமா முடியாது. நெக்ஸ்ட் 2 கொடுங்க. 11 2 சார் என்னது 22 22 + 2 என்னது 24 24 3ஆல் அஃப்கோர்ஸ் டிவைட் பண்ணலாம். அப்போ 2 கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல நான் என்னென்னு எழுதிக்கிறேன் அப்படின்னா 11 × 2 + 2/3. ஸோ என்ன வரும் எனக்கு 24/3 which is 8 வரும். கரெக்டுங்களா. அப்போ என்னக்கு 2 அப்ளை பண்ணால் எக்ஸுக்கு என்ன வந்துச்சு 8 வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரி என்னக்கு 3 கொடுத்து பார்க்கலாம். ஸோ 3 கொடுக்குறேன். 11 3 சார் என்னது 33. ஸோ 3 + 2 என்னது 35. 35 3ஆல் டிவைட் ஆகுமா முடியாது. நெக்ஸ்ட் 4 கொடுக்குறேன். 11 4 சார் 44. 44 + 2 என்னது 46. 46 3ஆல் டிவைட் ஆகுமா வாய்ப்பே இல்லை வராது. நெக்ஸ்ட் 5 கொடுக்குறேன். 11 5 சார் என்னது 55. 55 + 2 என்னது 57. 57 அஃப்கோர்ஸ் 3ஆல் தான் டிவைட் ஆகும் ஓகேங்களா. அது எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்கன்னா வர ஆன்சரை ஆட் பண்ணுங்கள். 57 வருதா 5 + 7 அது 12. ஸோ 12 3ஆல் டிவைட் பண்ண முடியும் தானே. 4 3 சார் 12. அப்போ 57 பண்ண முடியும். அப்போ என்னக்கு நான் என்ன எடுக்கிறேன் 5 எடுக்கிறேன். அப்போ 11 × 5 என்னது 55 + 2 என்னது 57/3. இது டிவைட் பண்ண அப்படின்னா 1 3 3 1 3 3 பேலன்ஸ் 2 வரும். 9 3 27. ஆன்சர் எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 19. ஸோ நான் என்னக்கு 2 அப்ளை பண்ணி எக்ஸுக்கு 8 என்னக்கு 5 அப்ளை பண்ணி எக்ஸ்க்கு 19 கிடச்சிது. நெக்ஸ்ட் நான் 6 அப்ளை பண்ணலாமா. 6 11 சார் என்னது 66. 66 + 2 என்னது 68. என்னால் 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 7 போகிறேன். 11 7 சார் 77. 77 + 2 79. அது 3ஆல் பண்ண முடியாது. 8 போகிறேன். 8 11 சார் 88. 88 + 2 என்ன 90. அஃப்கோர்ஸ் 3ஆல் டிவைட் பண்ண முடியும். அப்போ என்னக்கு 8. ஸோ 11 × 8 + 2/3. 11 × 8 88. 88 + 2 90. 90/3 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும். ஸோ 30 கிடைக்குமா. அப்போ x = 30. இதுக்கப்புறமும் நம்பர்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்குது. அவங்க நமக்கு ஸ்டாப் அப்படின்ற கண்டிஷன் கொடுக்கல. ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் போடலாம். பட் இந்த நம்பர்ஸோடவே நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ த வேல்யூ ஆஃப் எக்ஸஸ் என்னென்ன வேல்யூ கிடைச்சதுன்னா 8, 19, 30, எக்ஸெட்ரா போட்டுடுறேன். ஸோ நம்ம என்னோட வேல்யூ போட வேணாம். அதாவது எது அப்ளை பண்ணுமோ அதெல்லாம் போட வேணாம். ஃபைனலாக கிடைச்ச ஆன்சர் எக்ஸுக்கு 8 19 30 கிடைச்சிது. ஸோ அந்த ஆன்சர் மட்டும் போட்டு இந்த சமம் முடிச்சுக்கலாம். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.